வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நாளிலே முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இலவசமாக பிணங்களை சுமக்கும் சமூக பணியினை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நபரை தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதாவது கொழும்பு பகுதியிலே மிதக்கும் சந்தை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு காரியாலயத்தை அவர் வைத்திருக்கின்றார். வாங்க போகலாம், அவரோடு பேசலாம். மிக கடினமான ஒரு பணி, அதாவது பிணங்களை சுமப்பது, அதுவும் தொண்டு நிறுவனமாக இருந்து இந்த பணியினை செய்வது என்பது மிக கடினமான ஒரு பணி. இந்த பணியினை எப்போது ஆரம்பித்தீர்கள், எதற்காக ஆரம்பித்தீர்கள்? நான் இதை ஆரம்பித்தது வந்து 1974. அப்போது நான் முந்தி வார்ட் பிளேஸ் ஜேஆர் டூடு வந்து 66, எங்கள்கிட்ட 76, ஜேஆர் டூட்டுக்கு அடுத்தோடு. அப்போ ரவி ஜெயவர்தன ஜெயர்கிட்ட மாவன். அப்போ ஜெயர் வந்து எம்பி அந்த டைமில். நானும் அவரும் தான் இந்த மோச்சரிக்கு போகிறது. மோச்சரி இருக்குது வார்ட் பிளேஸில், ஆக்சிடென்ட் வார்ட். எல்லா பெண்களும் அங்கே தான் கொண்டாடுறது. அப்போ எனக்கு 17 வயசு, ஸ்கூல் விட்டு வெளியின புதுசில் 17-18 வயசுலேயே நான் இதை ஸ்டார்ட் பண்ணி பெருசாகினா இதை நான் செய்யணும். இதேமாதிரி முஸ்லீம் குழந்தைங்கள் அது இதெல்லாம் வரும். அப்போ அந்த டைமில் ஒருத்தர் தான் இருந்தால் அஷ்ரஃப்னு சொல்லி அவங்க தான் இந்த ஜனாத இதுகளை எடுக்கிறது. அது வீட்டு வெள்ளம் இறந்து போன ஆட்கள். அதுவுமே நான் இதுவெல்லாம் மோச்சரில் போடுவான், கணத்தில் போட்டு பற்ற வச்சுருவான், அது இல்லை அது எடுத்துருவான். அப்போ நான் நினைச்சேன், சரி இந்த வேலையை நான் செய்யணும். அதாவது அன்னோன் டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் முஸ்லீம் பாடிஸ் அந்த வேலையெல்லாம் புதைக்கணும். சரி ஹுசைன் அவர்களே, அதாவது 17 வயதில் இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்ததாக நீங்கள் கூறினீர்கள். அதாவது இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கிறது? இது வந்தது எங்களோட ஃபேமிலி ஆட்கள் தான். நான் வந்து மரிகாபாவோட பேரன், மரிகாபாவோட மகள் தான் எங்களோட உம்மா. அதாவது நூராஃபியா மரிகாபா எங்களோட உம்மாவை தான் அவர் முடித்தார். இனி எங்களுக்கு எங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இனி அவங்க தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்கள்ட எல்லாம் 11 பேர் இருக்கிறோம். எல்லாம் தாத்தங்கச்சி மாதிரி எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆள் தான் கடைசியில் இருக்கிறேன். இப்போ புதுசாக 90 ஒரு அக்கௌண்ட் இறந்து போனாங்க, பெரிய அக்கா. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சார், இப்போ நீங்கள் 17 வயதிலே இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். அப்படின்னா நீங்கள் தொழில் எதுவும் செய்யவில்லையா? நான் பிஸ்னஸ்கள் செய்கிறது. நான் ஜப்பானில் 8 வருஷம் இருந்தேன். அங்கே என்ன வயசுலேருந்து என்ன வயசு வரைக்கும் ஜப்பானில் இருந்தீங்க? நான் இருந்தேன் 85 மட்டும் போயிட்டு. அதாவது உங்களுக்கு எத்தனை வயது இருக்குமா? 8 வருஷம். அப்போ எனக்கு ஒரு 22 24 வயசு மட்டும் இருக்குது. 24-25 மட்டும் அங்கே போனேன். சரி, நிலையில் இப்போ எனக்கு 70 வயசாவது, சில மறக்குது. 8 வருஷம் இருந்தேன். 5 வருஷம் இந்த வேனை பாவிச்சேன். அங்கே ஃபாகோ வேன் அங்கே எடுத்தது, அங்கே ஓட்டிட்டு லாஸ்ட்டில் போய் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினேன். நான் வரப்போல எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது நீங்கள் ஜப்பானிலே பயன்படுத்திய அதே வாகனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து அந்த வாகனத்தினூடாகத்தான் இப்போது இந்த பிணங்களை எடுத்து செல்கின்றீர்கள், அப்படியா? நான் இப்போ அந்த வாகனத்தோடு தான் நான் எடுத்து அந்த வாகனத்தை தான் இப்போ இதை பாவிக்கணும். அது வந்து அங்கே ஜப்பானில் வந்து கேரவன், அதில் நான் மிச்சம் பிஸ்னஸ் செஞ்சேன். அதில் வந்து ஹலால் ஃபுட் பிஸ்னஸ்கள் செஞ்சேன். நாங்கள் ஜப்பானில் ஒரு ஆஃபீஸ், அங்கே ஒரு கடை ஒன்று திறந்தேன். ஸ்ரீலங்கா ஜொலிமால் வீடியோ மார்க்கெட்டு. அப்போ ஸ்ரீலங்கா ஸ்பைசஸ் எல்லாம் நான் அலப்பிக்கிறது ஸ்ரீலங்காலேருந்து. அலப்பிச்சு ஹலால் ஃபுட், கோழி அது இதெல்லாம் எடுத்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளப் வரப்போல எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வேனை. எல்லாம் இது ஒரு ஆஃபீஸ். ஜப்பானில் இது ஆஃபீஸ், கேரவன் ஸ்டைல், ஒன் மேன் ஷோ. இப்போ எல்லாம் கலக்கி போட்டேன். இப்போ இது வந்தது லேக்கி ரிட்வியை கொடுக்குறது பெட்டி. சின்ன புள்ளியாகவும் செத்து போனால் இப்போ அன்றைக்கி 3 மாதத்து புள்ளியை ஒன்று செத்து அதுக்கு 25-30,000 ரூபா பெட்டி. ஹேட்டன் அவங்க என்ன சொல்லிட்டான், புள்ளையை போட்டுட்டு போயிட்டான், சல்லி இல்லைன்னு. ஹேட்டனில் சல்லி கேட்டு பார்த்தான், சல்லி இல்லை. அதோட ஜெயமோல் எனக்கு அடித்தான், செட்பால் பெட்டி அஜெண்டு போனால் பெட்டி பேத்து கொடுத்த பிறகு நான் இதில் போட்டு எல்லாம் 100% ஃப்ரீ இல்லாதாங்க. இது பெரிய பெட்டி இருக்குது. மற்ற இது வந்தது கோவிட் டைமில் நான் பாடி செலுத்தேன். 300 பாடி, 320 பாடி எடுத்தீங்க. கோவிட் மயத்து தான் எல்லாம் ஆல் கம்யூனிட்டிஸ். இது சிலிண்டர் ஆக்சிஜன்
இது கொடுக்குற லேடி விஜய்க்கு இது இல்லாத ஆட்களுக்கெல்லாம் கொடுக்க. அப்போ அந்த டைமில் 1 lakh 1.5 lakhs சிலிண்டர் இல்லை அப்போ அந்த டைமில். அப்போ நான் என்கிட்ட 25-30 போத்தல். இங்கெல்லாம் மற்ற முஸ்லீம்கள்கிட்ட நான் 100% ஃப்ரீ, காசு கொடுத்தாலும் எடுக்க மாட்டேன். முஸ்லீம் ஆட்கள்கிட்ட கட்டாயமாக நாங்கள் எடுக்கிறது சல்லி. காரணம் வந்தது எங்கள் இதில் இருக்குது, அது வந்தது இது 2.5% கொடுக்கணும் சம்பாதிக்கிறது. அது சொல்கிற ஜக்காத்துண்டு 2.5% அவங்க சம்பாதிக்க கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த சல்லியில் எங்களுக்கு தரையிலும். ஆனால் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ. இப்போ 3 wheel ஓட்டுறவங்க, சின்ன சின்ன தோட்டம், அந்த தோட்டத்து வழியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வசதி இல்லை. அவங்களுக்கு அந்த கஃபன் படம் வந்து இருக்குது, இந்த இது சுற்றுறது, அது வந்து 4000-7000 அது நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். இதுதான் மென்டல் கொண்டு போகிறது கேஸ். இதை கையில் போட்டு லாக் பண்ணுறது. இப்படி இதுக்கு போடுறது தான் இங்கே இன்னும் இருக்குது. இது காலுக்கு போடுறது, என்னது 2 பேர் அப்படின்னு கொண்டு போகிறது மென்டல் கேஸ். வீட்டில் அம்மாவுக்கு அடிக்கிறது, பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. இப்போ புதுசாக ஒரு 32 வயசு மென்டல் கொண்டு போனேன். அவன் பொண்டாடி கையிலெல்லாம் அடிச்சு. இலங்கையில் இந்த மாதிரியான தொண்டு பணிகளை செய்யும் போது அதற்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும். அந்த அனுமதிகளை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? அதற்கு ஏதாவது விசேட அனுமதி பத்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? அதுக்கு தந்திருக்கிறான், அது எல்லாம் தந்திருக்கிறான். மிச்சம் எனக்கு போலீஸால் தான் கால் பண்ணுறது. இவ்வளோ காலத்துக்கு எடுத்திருக்கிறான். 19,800 கோடி மையங்கள் எடுத்திருக்கிறேன். அதில் கோவிட் மையத்தை எடுத்திருக்கேன். கோவிட் டைமில் ஒரு 320க்கு கூட. மற்ற மென்டல் கொண்டு போயிட்டிருக்கிறேன் ஒரு 3000 சொச்சம். மற்ற சுசைட் கேஸுவல் அதுவும் ஒரு 3000க்கு கூட கொண்டு போயிட்டிருக்கிறேன் இந்த 50 வருஷத்துக்கு. போன மாதம் September 17, 1923 வந்தது. August 17 வந்தது 50th anniversary. அது BMICHல தான் எடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனை, BMICHல. இனி அதுக்கு அவார்டுகள் எல்லாம் கிடச்சிச்சு. எனக்கு சரத் வீரசிங்க ஃப்ரம் இந்த டிஃபென்ஸில் அவரும் எனக்கு சர்டிஃபிகேட் தந்தாங்க. மற்ற போலீஸால் எனக்கு லெட்டர் தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மையம் கொண்டு போனால் எனக்கு ஸ்தூத்தி பண்ணி லெட்டர் தான் ஸ்வெயின் போர்டு மாற்றிட்டு அப்படி ஸ்தூத்தி கரணும் அகை கரணும்னு லெட்டர் தந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஹுசைன் அவர்களே, இது மாதிரியான ஒரு பணியினை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அதாவது ஒரு விருப்பம் எப்படி வந்தது உங்களுக்கு? இது எங்கள்ட அப்பா செஞ்ச தொழில். மைக்கப்பா அவரும் இப்படி தான், இந்த கையால் கொடுக்கும், அந்த கைக்கு விளங்காது. இனி அப்போவும் அவரும் இதே மாதிரி சோசியல் வேலை மிச்சம் செஞ்சார் அவரும். இனி அதை பார்த்து தான் நானும் செய்கிறேன். நான் வேறு பிஸ்னஸ் செஞ்சேன். ஜப்பானில் கன்சைட்டிட்டா இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் கம்பெனின்னு திறந்தேன். அங்கேயும் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதில் இறால் அதுக்கு இம்போர்ட் பண்ணேன் ஸ்ரீலங்காவில். இது வந்து அது வந்து 22 வருஷமாக செய்யணும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்லலாம் உடுபட்டுருச்சு. இந்த பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக அதில் கொஞ்சம் எல்லாம் உடுபட்டுருச்சு. அதில் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த பிணங்களை சுமப்பது அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த சமூக பணியினை செய்து வருகின்றீர்கள். உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதாவது மனதை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி ஏதாவது சம்பவங்கள் இருக்கின்றதா? அதை பற்றி சொல்ல முடியுமா? அதே மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னால் 10-15 கூட அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. எல்லாம் வந்து கிளினிக்கல் கண்டிஷன் தான். அதில் மிச்சம் வேலை வந்து இந்த வேலை வீத போலீஸால் தான் கூப்பிடுவான். வேலை வீத டேம் ஸ்ட்ரீட் போலீஸ் நேற்று முதலாத்தையும் கூப்பிட்டான். என்னன்னு கேட்டால் புத்துதுவ பஸ் சொல்லிட்டுக்கே தாளகில்ல. அனுராதபுர, ரத்னபுர, அங்கேருந்து எல்லாம் அவுட் ஸ்டேஷன் பஸ்ஸிலேருந்து கிழவிகள் 90 வயசு 92 வயசை முதல்ல பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வர்றது. கொழம்புக்கு போவோம் பேத்கண்டுன்னு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பிள்ளைகள் முதல்ல பஸ்ஸில் வச்சுட்டு போயிடுவாங்க. பஸ்ஸில் வச்சுட்டு போன பிறகு பஸ் கண்டக்டர் சொல்லுவான் பைண்டன்லாம் இவங்களும் பேசவே மேலே வயசு. அவன் தூக்கி அப்படியே பேமெண்ட்டில் இருப்பான். பேமெண்ட்டில் இருக்குன்னா ஆட்கள் போலீஸுக்கு கால் அடிப்பான். பொலிசுக்கு கோல் அடிச்சோன்னு எனக்கு உசைன் போல்ட் டக்கால் ரெண்டுக்கும் வயசுக்கு ஆட்சிக்க நிற்க தாளகியில். அது வந்து பார்த்தா கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கணும். அதைத்தான் பெரிய பாவம். அதே மாதிரி வயசான ஆட்கள். அப்போ நான் கேட்பேன், கொண்டாந்து போட்டு அவங்களுக்கு கரைச்செல்லாம் பிள்ளைகளுக்கு நான் வயசு தானே சூ பேர் கக்கா கரோனா நிசாம் இல்லாமன்ட்டா கரதராய் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போகிறது. நான் நீ கொண்டு போய்த்து அங்கே லைன் எல்லாம் கொடுத்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு அந்நியான் சொல்லையில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே நல்ல இது கொடுப்பான், நல்ல மருந்து எல்லாம் கொடுத்து நீ அந்த மாதிரி செய்கிறது. நீ சில ஆட்கள் செத்து போவாங்க, பூனைக்கு நாங்கள் பெட்டி கொடுப்போம், என்ன சரி கொடுத்து அதை அடுக்கிறோம். முஸ்லீம்னு சொன்னால் நாங்கள் அந்த 4 ஃபர்லிக்கு இது கொடுப்பாட்டணும், கஃபன் பண்ணணும், தொழுவிக்கணும், அடக்கணும். அந்த 4 இதை நாங்கள் கட்டாயமாக செய்யணும். அதை நாங்கள் செஞ்சு அடக்கி போடுறது. முஸ்லீமை வந்து கணத்தைக்கு போடுறது அவங்களோட சட்டப்படி. இந்த ஃபவுண்டேஷனை செய்து கொண்டு நடத்துவதற்கு தனியான ஒரு நபரால் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட இந்த ஃபவுண்டேஷனை கொண்டு நடத்துவதற்கு எவ்வளவு பேர் பணிபுரிகின்றார்கள்?
நான் வந்தது நான் ஒன் மேன் ஷோவாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒன் மேன் ஷோ. ஆனால் இப்போ 47 வருஷமாக ஒன் மேன் ஷோ செஞ்சு இப்போ 47 வருஷம் இப்போ 2-3 வருஷமாவது ஃபவுண்டேஷன் என்று தோணுது. அதுக்கு வந்து உசேன் ரெசார்ட் ஜனாசா சர்வீஸ் தான் 47 வருஷமாக செஞ்சு கொண்டிருந்தேன். ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. அதில் தான் இப்போ டிரெக்டர்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11-12 டிரெக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இனி அவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் செய்கிறாங்க. இப்போ ஒரு எங்களோட டிரெக்டர் ஒருத்தர் இங்கே போயிட்டு இருக்கிறார் கனடாவுக்கு. இனி மற்ற ஆட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே 2 டிரெக்டர் மாதிரி வந்திருக்கிறாங்க. எங்களோட முனவர் ஜியும் எங்களோட அப்துல் ரசாக்கும் வந்திருக்கிறாரு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய ஒரு பணிப்பாளர் ஒருவரை சந்தித்து இது தொடர்பாக ஏதாவது பேசலாம்? பேசலாம். இப்போ அவருக்கு எங்களோட முனவர் ராஜி வந்திருக்கிறாரு, அவரோட பேசலாம். நான் சோசியல் சர்வீஸ் என் லைஃப்பில் நான் மிச்சம் செஞ்சுருக்கிறேன். அப்போ எங்களோட சேரசா ஜனாதா ஃபவுண்டேஷன் பிரசிடென்ட் நான் உதய செல்வன் சார், நான் உங்களோட ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வாங்கின சில 3 இயர்ஸ்க்கு முதல்ல தான் இந்த ஹெச்ஆர்ஜி அப்போ நான் ஜாயிண்ட் ஆகி என்னால் ஏந்திய இயலமான முறையில் நான் செஞ்சேன். இன்னமும் நான் செஞ்சு கொண்டு தருகிறேன். எங்களோட பிரசிடென்ட் சொல்வார், இது மவுத் வரையும் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் முன்னின்று மவுத் வரையும் இதை செய்ய கொண்டு போகணும், உங்களுடைய பொறுப்பு. இத்தனை பேர் 12 பேர் நாங்கள் மொத்தம் இந்த குரூப்பில் இருக்கிறோம். எங்களை 24 ஹவர்ஸ் கூப்பிடுவார். நேரம் இல்லை எங்களுக்கு. நைட் 3 மணிக்கு கூப்பிடுவார், 2 மணிக்கு கூப்பிடுவார். எப்போ இது வருதோ போலீஸால் கோல் வருதோ அன்றைக்கி நாங்கள் போய் எங்களுக்கு எந்த படமோ ஏதோ நாங்கள் எடுக்கிறது இல்லை. எல்லாம் ஃப்ரீ சார்ஜ், சேலரியில் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக செய்கிறோம். இது இறைவனுக்காக மனுஷன் பிறந்த ஏதாவது செய்யணும். திண்டமாக படுத்தமாக குடித்தமான்னு சரி வராது. ஏன் ஒப்பீனியனை சொல்கிறேன். நான் சமூக சேவை இன்னும் சோசியல் சர்வீஸ் நான் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறேன். திருப்பி என்னை வேலையை கொண்டு விட்டுட்டு நான் ஓடி வருவேன். நான் தொழில் செஞ்சு கொண்டு இருக்கும்போது எங்களோட பிரசிடென்ட் கால் பண்ணுவார், உடனே வரும் போலீஸ் கால். அப்போ ஒன்றும் செய்யலை, அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் எடுக்கலாம். 1 hour தருவார், 1 hourக்குள்ளே வந்துடும். இந்த ஜனாசா சர்வீஸில் நான் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்மாக இந்த சர்வீஸில் இருக்கிறேன். நான் எங்களோட மிஸ்டர் பிரசிடென்ட் ஹுசேன் ஹாஜியோடே. ஸோ அது இப்போ அது ஜனாசா ஃபவுண்டேஷன், ஹுசேன் ரஷா ஜனாசா ஃபவுண்டேஷன். அதுலேருந்து நான் ஒரு 3 years நான் இப்போ கண்டினியூ ஆகிக்கிறோம். அதில் மிஸ்டர் பிரசிடென்ட் ஹுசேன் ஹாஜி ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் நியர்லி 50 years செஞ்சுட்டு போகிறாரு. விசேஷம் எடுத்துன்னா டீமோடையும் எல்லாத்துக்கும் அவரோட டீமோடு இருக்குது. இப்போ அந்த டீமும் அவருக்கு ஒத்துழைச்சி தான் ஈக்கிறாங்க. அவங்க எனி டைம் கால் வந்து போகிறாங்க. ஸோ அதே போல் இன்கேஸ் அப்படி மிஸ் ஆகினாலும் அவர் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட அதை பார்க்காம 24 hours நான் மிட் நைட் என்னாலும் இல்லை, மார்னிங்கோ பகலோ டே எனி டைம் அவர் ரெடியாக போய்த்து அதை தனியாக சரி போய்த்து அதை அட்டென்ட் பண்ணி அந்த விஷயத்தை செய்கிறாரு. ஸோ அதனால் நாங்கள் அதை புகழக்கூடிய விஷயந்தான். நாங்கள் துவாவும் இருக்குது அவருக்கு. ஸோ மக்கள்கிட்ட அவரோட மிச்சம் துவா இருக்குது. ஒரே அவங்கள்ட்ட மெசேஜில் வந்து கொடுத்தாங்க அவருக்கும். உசேன் அவர்களே, இப்போ நீங்கள் நீண்ட காலமாக இந்த பணியினை செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கும் வயதாகிறது. உங்களுக்கு பின்னால் இந்த அமைப்பினை யார் கொண்டு நடத்துவார்கள்? அதற்கு ஏதாவது ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றீர்களா? அது நான் செஞ்சு தான் வச்சிருக்கிறேன். நீ அது எங்கள் மார்க்கப்பாடிக்கு நீ அது அல்லட கையில் தான் இருக்குது. அழிவும் பிறப்பும் இறைவன் கையில் தான் இருக்குது. அது எந்த டைமில் அழி எந்த டைமில் பிறப்புன்னு தெரியல. இப்போ தான் தானே இந்த லெபனன் அங்கே இங்கெல்லாம் சவுதியில் மக்கத்துலலாம் எப்படி மழை பெய்யுது, இந்தியாவிலலாம் எவ்வளோ மழை, அது அழிவு யாருக்கும் தெரியாது. படுத்து பண்ணிக்கிறாப்புல எல்லாத்தையுமே பேர் போயிட்டு. இந்த ஸ்ரீலங்காவில் இந்த இன்றைக்கு வந்துச்சு நியூஸ் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் எப்படி இறந்து போயிட்டாங்க. சின்ன புள்ளிய வந்து ஒரு காட்டா இந்த டெட் நியூஸ் வந்துருக்கு. இனி அது சுட்டி எங்களுக்கு செல்லையெல்லாம் ஏண்ட ஒரு நீயத்தொன்று இருக்குது, இன்டென்ஷன். இது உலக முடியாக காட்டியும் இது இருக்கணும். அது யாரும் பிள்ளையோட பிள்ளை அது பேத்துக்கிட்டு தான் இருக்கணும். இனி எனக்கு பிள்ளைகளும் இல்லை. 40 வருஷமாவது கல்யாணம் முடிச்சு இனி யாருக்கு சம்பாதிக்க ஒருத்தருக்கும் இல்லை. இப்போ எனக்கு 70 வயசு. இனி இப்போ டிரெக்டர்ஸ் மாதிரி இருக்கிறேன். இந்த இருந்து போன போகிறோம். இனி அவங்க தான் இதை எடுத்து செய்யணும். இல்லாட்டி அந்த கடவுள் அதெல்லாம் ஒரு ஆளை உருவாக்குவான். இப்போ ஒரு பிரசிடென்ட் செத்ததுன்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் வராமிக்கலே. இப்போ பிரேமதாச செத்ததுன்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஒன்றும் இல்லை. ஒபாமா தோற்று போனேன். அப்படி ஒரு பிரசிடென்ட் ஒன்று வருவாங்க இந்த ஃபவுண்டேஷனு. எப்போக்காவது ஒரு நல்ல ஒரு பிரசிடென்ட் ஒன்று இந்த இதுக்கு வருவாருன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதாவது உசேன் அவர்களே, சாதாரணமாக இவ்வாறான சமூக பணியினை முன்னெடுத்து செல்லும் போது பல்வேறு சவால்கள் வருவது உண்டு. உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் வந்தது? அதை எவ்வாறு சமாளித்தீர்கள்? அது நல்ல ஒரு கேள்வி தான். எனக்கு இந்த 50 வருஷமாக இந்த நாள் இனி வந்து கொண்டு தான் நான் இந்த காதால் எடுத்துகிட்டு அந்த காதால் விட்டுருது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டா இந்த சமூசையை செய்யலை. சொல்லுவாங்க காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி, பொல்லடி, சொல்லடி எல்லாம் காய்க்கிறது. அதே மாதிரி எனக்கு நிறைய கல்லடி படுவது.
இப்படி செய்கிறது அப்படி செய்கிறது, நான் சல்லி எடுக்கிறது அப்படி போடுறதுக்கிட்டேன். இவங்கள்ட்ட எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தான், ஒரு சாதம் எடுக்கிறது இல்லை. சல்லி எடுக்கிறது வந்து முஸ்லீம்கள்கிட்ட மட்டும்தான், அதுவும் சல்லிக்கார ஆட்கள்கிட்ட தான். இப்போ அவங்களோட கொழும்பு செவன் கொல்பிட்டி பம்பளை பெட்டி அவங்களோட ஒரு கடமை ஒன்று இருக்குது. அம்மா அப்பா செத்து போனால் அவங்க செலவழிக்கணும், அந்த கஃபனுக்கு கொடுக்கணும், கபரு தோன்றதுக்கு இதுவளுக்கு கொடுக்கணும். அதை நான் எடுக்கிறேன். நான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீ இதுவளுக்கு சல்லியை கொடுன்னு. அப்போ தட்சான்னு சொல்லி தருவான் 10,000 25,000 அப்படின்னு தருவான். சாதாரணமாக இந்த புதுக்கடை மாதிரி வைத்த அந்த சின்ன முடுக்கு தோட்டத்துவலில் இருக்கிற ஆட்கள்கிட்ட சல்லி எடுக்கிறது இல்லை. அது தெரியும், 3 வீல் டிரைவர் அவனுக்கு ஏழாது, எஃபோர்ட் பண்ண ஏழாது, 7-8,000 கொடுக்க ஏழாது. அதுவும் சில நேரத்துக்கு தருவாங்க, என்ன சார் இதை என் சந்தோஷத்துக்கு வச்சுக்கோங்கன்னு, அப்போ எடுப்போம். மற்ற நன் முஸ்லீம்கள் தந்தால் எடுக்கிறதே இல்லை. நான் சொல்லுவேன் அப்படின்னா தேயாக்பம், அது சும்மா தண்ணியோட குடிப்போம், அவ்வளோதான். காசு எடுக்கிறது இல்லை நன் முஸ்லீம்கிட்ட. என்னென்னா இவங்க முஸ்லீம்கள் கட்டாயமாக கொடுக்கணும். இப்போ அம்மா அப்பா செத்து போனால் அவங்க வந்தது இந்த மாதிரி மையம் வேலைகளுக்கு அவங்களுக்கு செலவழிக்கணும். இதெல்லாம் இனி அந்த அவங்கள சோம்பேறியாக்கக்கூடாது. எனக்கு தான் அந்த பாவம், காசு இருக்குது. அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பிணங்களை சுமக்கும் சமூக பணியினை செய்து வந்த உசைன் அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் எங்களோடு பேசினார். பல்வேறு தகவல்களை அவருடைய வேலைப்பளுவுக்கு மத்தியில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்தும் இந்த சமூக பணியினை அவர் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு அவருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.